ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதாவது பிஸியாக இருக்கேன், பத்தாததுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதுதான். ஆனாலும் நான் வீடியோ போட்டிருக்கிறத விட்டுருக்கூடாது, போட்டிருக்கணும். ஸோ இன்றைக்கி அதனால தான் நான் வந்து ஒரு விலாகாக எடுத்துகிட்டு வந்துடலாமே, எனக்கு ஷார்ட்ஸ் வேணாம், இன்றைக்கி விலாகில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலாகுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி என்னென்னா, நான் கொஞ்சம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகலை. எழுந்ததே வந்து டைமை சொல்லக்கூடாது, 11 மணிக்கு தான் எழுந்தோம். அதாவது எனக்கு செமஸ்டர் போயிட்டுருக்கு. ஆனால் எழுந்துக்கிற லட்சணம் வந்து நான் 3 மணிக்கெலாம் எழுந்துப்பேங்க. நான் 3 மணிக்கெலாம் எழுந்துப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் மறுபடியும். காலையில் 3 மணி சொல்லுது. ஏன் காலையில் ஏர்லி மார்னிங் 3 o'clock எழுந்துப்பேன். அதுக்கப்புறமா மறுபடியும் தூங்கிடுவாங்க. எங்கள் பாட்டி டீ கொடுப்பாங்க, டீ குடிச்சுட்டு மட்டும்தான் தூங்கிடுவேன். அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ சரி, நான் வந்து ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன். என் தங்கச்சிக்கிட்ட வந்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஆமாம், அதுவும் கட்டு தான் அப்படின்ற மாதிரி போட்டேன். என்னங்க வெயில் அடிக்குது, இன்னும் மே மந்த் கூட ஆரம்பிக்கல, வெயில் இப்படி போட்டு அடிக்குது நம்மளே. இது வந்து பார்த்திங்கன்னா பொம்மை கூட்டாக இருக்குல்ல, என் பொம்மை, நம்ம பொம்மை. சரி, இப்போ அது இல்லைங்க, இப்போ அது கதை கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம என்னங்க போட போகிறோம்? இன்றைக்கி வந்து இந்த டைட்டில் என்ன கொடுக்க போகிறோம்? இதுக்கு டைட்டிலா, நீ ஒரு பக்கா சோம்பேறி செஞ்சு போச்சு. சோம்பேறி டேங்க, நான் சொன்னதை அப்படி சொல்கிறேன். சோம்பேறி டே அதான் நம்ம வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி என்னென்னா, ஆக்சுவலாக போய் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். என் தங்கச்சிக்கு சைக்கிளில் வந்து காற்றடிக்க போகணுமோ, அதனால அங்கே போவோம். நம்ம இல்லை தாங்க கூப்பிட்டு போவோம். ஈவினிங் காற்றடிச்சா வேணான்னு சொல்கிறாங்க. என்ன யாராச்சும் சரி, ஓகே, படிக்கலாம் இருப்போம். நீ புரியா? தெரியல, படிக்கணும். நல்லா பிஸியாக இருக்கும். என் வீட்டில் அப்படிதாங்க சில இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. காற்றுல ஓப்பன் ஆயிடுச்சுமா அது. ஓகேவா? சரி, இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க பாருங்க. யாரு? இங்கே பாரு. என்ன நான் ஒரு கை நீட்டேன், தெரியுதா உனக்கு? என்ன மாதிரி ஒரு பொண்ணு அங்கே இருக்குது. பார்க்குறவங்கலாம் என்னை வந்து துப்பிடுவாங்க அதுக்கப்புறமா. சரி, ஓகேங்க, நான் போயிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம். ஓ மை காட், எவ்வளோ வேர்த்து போகுது பாருங்கோ. நான் உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக நான் வந்து ஃபேன்லாம் வேறு ஆஃப் பண்ணிட்டேன்னா அது இன்னும் ஆகுது. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் 2 பேரும் வரும். ஓகே ஓகே, ட்ரிபிள் ஓகே. நீ ஒரு கை கட்டு. ட்ரிபிள் ஓகேன்னா டபுள் தானே காட்டு. நீ ஒரு கை இப்படி வச்சுக்க. ஓகே, ட்ரிபிள் ஓகே. ஓகேங்களா? போவோம். ஒரு வழியாக நாங்கள் வந்து விட்டோம். இப்போது ரூமில் இருக்கவே இப்படி வேர்க்குதுங்க. வெளில போனால் எப்படி இருக்கும்னு தெரில. சூரியன் வேறு உச்சி மண்டையில் அடிக்கிறான். டைம் என்ன? 3 மேட்ச் வேறு ஆரம்பிப்போம். இங்கே ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப். ஆர்சிபி தள்ளிச்சு. ஐயோ, பஞ்சாபை தள்ளி கதற விட்றோம். பஞ்சாபை கதற விட்றோம். அவங்க எப்படி கதற விட்டாங்க? ஆமாம், கதற விட்றோம். ரிவெஞ்ச் வீக். யாராச்சும் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கீங்களா? லைக் பண்ணுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ், ராயல் ஃபேன்ஸ், ஆர்சிபி கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா. சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் இருங்க. இங்கே ஃபுல் ஆப்போனண்ட் இப்படி தான். மேடம் வந்து ஆர்சிபி ஃபேனு, நான் சிஎஸ்கே ஃபேன், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வந்து ரெண்டும் ஒன்று தான். தலையும் தளபதி எப்பவுமே ஒன்று தான். ஆமாம், எஸ். தளபதி இன்னொன்னே அங்கே போயிடாதீங்க எல்லாரும். நம்ம கிரிக்கெட்டை பற்றி வரலையா? சச்சின் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம கிரிக்கெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போது, வேறு எதை பற்றி நம்ம பேசலை. சரி, ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஓகேவா? கிளம்புவோமா? சைக்கிள் எடுத்துகிட்டு இருக்கா, நம்ம கிளம்புவோம். தெரியல என்ன பேசுறதுன்னு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பாருங்க. நம்மளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். அண்ணா வாங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. மேலே பார்த்தேன்னு சொல்லிட்டு அடியனே. நான் கூட மேலே பார்த்தல, மேலே அப்படியா? மேலே தான் இருக்கேன்.
நம்மளோட ஹீலர்ஸ் இவங்களாம். இதுவாக இருக்கும் போது டவுனாக இருந்தால் இவங்க கூட வந்து விளாடுவேன் நான். இல்லை இவங்க மேலே வந்துடுவாங்க. நம்ம எந்த கடைக்குமா போகிறோம்? எந்த கடைக்கு போகிறோன்னு கேட்டால் மெயின் ரோடு போகிறோன்னு. சரி வாங்க நம்ம அந்த கடைக்கு போயிட்டு பார்க்கலாம். யோ என்ன மாதிரி கொளுத்துறாங்க இவன். இங்கே பாருங்க எங்கே இருக்கான்? என் கணிக்கு தெரியல. மேலே இருக்கிறானா? அதுதான் கொளுத்துறாங்க. ஈவினிங் போனால் என்னங்க எடுப்போகுது நீங்களே சொல்லுங்களேன். இந்த வெயில் தான் போய் ஆகணுமா? ஆர்சிபி மேட்ச் வேறு இருக்குதுங்க, அதை பார்க்கவும் வேறு இருந்தேன். இதில் வேறு எக்ஸாமை வந்து படிக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஆர்சிபி மேட்ச் பார்க்கணுன்னு உட்காந்துருந்தேன். இவ என்னன்னா எனக்கு வந்து வெயிலில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி நம்மளுக்கும் வந்து கண்டென்ட் இல்லையேன்னு தான் நான் வந்துட்டேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காத்தடிக்கிறாங்க. பெரிய டான் மாதிரி நிற்க வேண்டியது. அப்படியே காத்தடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சிட்டோமா? மேடமுக்கு டீ வேணுமா? நம்மளாம் டீ லவர்ஸ் தான். என்ன வெயில் அடித்தாலும் கமெண்ட் பண்ணுங்க டீ லவர்ஸ். டீ வாங்கி வாங்க மேடம். அடிக்கிற வெயிலுக்கு டீ குடிக்கிறோம். அதுவும் வேர்வையோட டீ குடிக்கிறோம். டீனா சும்மாவா? டீயோட பவர் யாருக்கும் தெரிய மாட்டேங்க. ஐயோ சான்ஸே இல்லைல்ல. அதாவது டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது நம்ம பெரியம்மா கண்ணில் மாட்டினாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. இவங்களுக்கு தெரியலங்க நான் vlog எடுக்கிறேன். ஐயோ யாருன்னா அது யூடியூப் அது. ஹாய் மட்டும் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே தேங்க்யூ. என்ன பண்ண முடி? அம்மா முடி இருந்தது. என்ன பண்ண முடியல நான் வந்து கட் பண்ணிட்டேன். நான் ஏன் முடிய பாருங்க. ஐயோ அதாவது என்ன பண்ண சனா? நான் முடிய எனக்கு முடி மாட்டிக்கினா பாவம். சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஃபைன். இப்போ நான் என்ன சொல்கிறது சொன்னா எனக்கு தெரியலையே. எனக்கு வந்து இந்த ஆன்டி இந்த பெரியம்மா வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. அதை இருங்க நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம். இதானே சொன்னேன். வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் போ இரு நான் காற்று அடிச்சுட்டு நீ எப்படி போவ? நானா ஓட்டுவேன். போவேன் வீர மாத்தே. நான் சைக்கிளில் காற்று அடிச்சுட்டு வருவேனா? இந்த மேடமும் என் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டுவாங்களாம். என்ன நான் இது? கமான் இங்கே வா. இங்கே பாருங்க சைக்கிள். நான் ஸ்டாப். என்னங்க இதில் யார் காற்று வச்சா என்ன? சைக்கிள் தான். ஏன் சைக்கிளுங்க ஃபஸ்ட்டு அது அடம் பிடிச்சி ஒத்த காலில் நின்று எனக்கு வாங்கினா இந்த சைக்கிள் தான் வாங்குவேன்ட்டு அடம் பிடிச்சி வாங்கினது யார்? அதிகமாக யூஸ் பண்ணது யார் அதிகமாக யூஸ் பண்ணது? என் கூடயே இருக்குது தெரியுமா? என் கூட தான் இருக்குது. உன் கூட தான் இருக்குது. என் கூட என்னோட கூடயா வீட்டில் இருக்குது. என் பாதி லைஃப்பில் ட்ராவல் ஆகுறதுல சைக்கிள் மட்டும்தான். அந்த மாதிரி சைக்கிள் மிஷின்ஸ்லாம் வந்து ரொம்பவே லவ் பண்ணும். ஏன்னா அது மனுஷனோட அது ரொம்ப பெஸ்ட்டு. இது ரொம்ப பெஸ்ட்டு ஹியூமன்ஸோட. பொய்யான மனுஷங்க மத்தியில் இந்த மாதிரி மிஷின்ஸ் ரொம்பவே. பைக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஆனால் பைக்கில் வருங்க. பைக்கெலாம் ஐயோ பைக் வாங்கணும். கூடிய சீட்டில் வாங்கிடலாம். அது ஆகணும். அது சொந்தமாக வரைக்கும் எப்படி பண்ணுறோம் ஓடிக்கிட்டே இருக்கும். பைக் சொந்தமாக தான் வாங்கலான்னு இருக்கேன். சொந்தமாக தான் வாங்கணும். தனித்தனியாக வாங்கி ஒரு வண்டி நான் ஒரு வண்டி. எனக்கு வந்து ட்ரீம் பைக் என்னன்னா எம்டி. நம்மளுக்கு டியூக் 390 இப்போ தாங்க வந்துச்சு.
ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 250 இருந்துச்சுங்க டியூக்கு. சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம் இதை. நான் மாறவே மாட்டேன். MT-15 தான் எப்போவுமே டியூக் 390 தான். போ எப்பவுமே MT-15 தான். டியூக் தான். MT தான். டியூக் தான். MT தான். நம்மளே கேட்போமே. பல்சர் NS அதுவும் நல்லா இருக்கும். பல்சரும் நல்லா இருக்கும். அது சில பேர் R15லாம் சொல்லுவாங்க. சரி வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? சைக்கிளில் போய் நிறுத்தணும். இப்போ வேலை ஏதாச்சும் இருக்கும். வேலை ஓட்டணும். சரி எங்கே போகுது எங்கே வருது? ஓட்டுற ஸ்டைல் கீர் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஒய் இப்போ என்ன கீரில் வச்சிருக்க? நிறுத்து 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 நிறுத்தே. போவா அப்படியே. 3 இங்கே 5. ஓகே 5 இப்படி போகுது. நான் ஸ்பீடாக ஓட்டலைங்க. அதானே பார்த்தேன். ஸ்பீடாக ஓட்டவா? ஒன்றும் வேணாப்பா, என் சைக்கிள் டேமேஜ் ஆயிடும். இந்த ரோட்லாம் ஓட்டக்கூடாத. ரோட்டில் தான் ஓட்டணும். சி இது வளரும். இந்த வழியில் ஓட்டக்கூடாதுங்க. ரோட்டில் தான் ஓட்டணும். ஜாலியாக இருக்கும் தெரியுமா? போதும் போதும் போதும். என்னவோ பண்ணுறா. அப்புறம் பேசுறியா? ஓகே இது வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃபோட்டோஷூட் நடந்துருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோஷூட் வேலையை பார்க்கணும்ல. யார்? உங்களுக்கு நான் ஃபோட்டோகிராஃபர், எனக்கு நான் ஃபோட்டோகிராஃபர். ஓகே ஒத்துக்கோங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? ஒத்துக்கோங்க. சரிங்க மேடம். நீங்கள் தான் சொன்னால் ஒத்துக்கு தானே ஆகணும். அதாவது வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டை ஜாலியாக இருக்குல்ல இது. இந்த இடம் வெயில் தெரில. இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு தெரியுதா? இல்லை தெரியல. ஒன்றுமே தெரில. வெயிலாக இருக்குடி. வெயிலாக இருக்கா? குளிக்கணுங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம இவ்வளோ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? குளிச்சுட்டு தானே இருந்தோம். ஆமாம். அப்புறம் எடுத்து குளிச்சியா? ஆ முதல் எடுத்து குளிச்சியா? ஆன்றாங்க. நம்ம என்ன தெரியும் சொல்லுங்கள். சரிவா மேலே போவோம். இல்லை வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே சரி ஓகேங்க. கை ரொம்ப வலிக்குது எனக்கு. காக்கா கத்துறது தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை நம்ம கத்தி பேசணும். ஆமாம் சரி ஓகே. விடை பெறுகிறேன். நேரம் வந்து விட்டது. ஏன்னா இன்றைக்கி கண்டென்ட் கொடுத்த என் தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்மளுக்கு கண்டென்ட் கொடுக்குறது தான் அசால்ட்டு. சிங்கம் மாதிரி கொடுத்துருங்க. எஸ் மெயினாக வந்து டைம் வந்து கரெக்டாக இப்போ 3:36. நம்ம ஆர்சிபி மேட்ச் பார்க்கணுங்க. ஆர்சிபி பெரிய பண்ணுக்கிறேன். பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இட்ஸ் ஓகே. நம்ம இன்னைக்கு வின் பண்ணுற மேட்ச் ஆர்சிபி தான். ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் எப்போவுமே ராயல் தான். நம்ம எப்பவுமே ராயலாக தான் இருக்கணும். ஓகே தான் இருக்கும். ஓகே ராயலாக இருப்பாங்க. தோத்துட்டாங்கன்னா கமெண்டில் கழுவி ஊற்றுவாங்க. பரவாயில்லையா? தோத்துட்டா பரவாயில்ல. இது இன்னும் தான் பார்க்குறோம். 17 years. ஓகேங்க. ரியல் ஆர்சிபி ஃபேன்ஸு அதனால் இப்படி தான் பேசுவாங்க. நம்ம வந்து ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுவோங்க. ஏன்னா நான் சிஎஸ்கேவோட ஃபேன் தான். சரி நானும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவேன். பட் நான் ஆர்சிபி ஃபேன். ஆமாம் சரி ஓகேங்க. பாய் பாய் சொல்லு. பாய். மீண்டும் உங்களோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இட்ஸ் காய் பாய்.